ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, இதோடு நான் உன் வீட்டிற்கு 7வது முறையாக உன்னை தேடி நான் வருகிறேன். ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறாய். இன்றாவது நீ கேட்பாயா? நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எது பேசினாலும் சரி, எது செய்தாலும் சரி, அனைத்தும் எனக்கு தெரியும். நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கிறேன். பொறுமையாக இரு. உன் தேவையை நான் நன்கு அறிவேன். உன்னை அனைத்திலும் இருந்து காப்பாற்றி கொண்டுதான் வருகிறேன். உனக்கு தப்பிக்கும் வழிகளையும் அவ்வப்போது கொடுத்து கொண்டு காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுது என்னை நீ வணங்க ஆரம்பித்தாயோ அப்பொழுதே உனது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. உனக்கென இருந்த உன் இரும்பு போன்ற கர்மாக்களையெல்லாம் பஞ்சு போன்று மென்மையானதாக ஆக்கி உன் விதிகளையெல்லாம் சரிப்படுத்திவிட்டு அது நிறைவேற ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த காலத்திலிருந்து எல்லா நன்மைகளும் உனக்கு தானாகவே நடக்கத் தொடங்கிவிடும். அதுவரையிலும் கூட உனக்கு ஏற்படும் அனைத்து இடையூறுகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி கொண்டே இருப்பேன். அதனால் கவலையை மறந்து தினமும் நன்றாக தூங்கு. இவ்வளவு நாள் உன்னை காப்பாற்றி வந்த நான் இனியும் காப்பாற்ற மாட்டேனா என்ன? நம்பிக்கையோடு தைரியமாக இரு. விரைவில் நீடித்த நிலையான நன்மைகளை ஒவ்வொன்றாக பெறப்போகிறாய். நன்றி பெருக்கில் ஆனந்த கண்ணீரில் நீ மிதக்கப் போகின்றாய். என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார், என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் அடிவயிறு கலங்குகிறது. உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளையெல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற என் மகனே, மகளே, உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன். நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு, என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும்போதெல்லாம் நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டு இருக்கிறேன். என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளை நான் கழுவி கொண்டு இருக்கிறேன். உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் எப்படி இருப்பேன் நான்? உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரியப் போவேன் என் செல்வ குழந்தையே? உன் மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது நான் நிம்மதியாக உறங்குவது எப்படி? நிதானமாக இருப்பது எப்படி? உன் மனதில் உள்ள குறைகளை புரிந்து கொள்ள முடியாத மனித ஜென்மங்களின் மத்தியில் நீ படுகின்ற அவஸ்தை அவர்களுக்கு புலப்படாது. நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே. உன்னிடம் கை நீட்டி வாழும் அளவுக்கு உன்னை வைத்து இருப்பேனே தவிர நீ சென்று அவர்கள் வீட்டு வாசலில் நிற்குமாறு வைத்திருக்க மாட்டேன். என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேளையை நான் துவங்கிவிட்டேன். அதனால் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன். இப்போது அதை நான் நினைவுபடுத்துகிறேன். உன்னை சுத்தமாக்குகிறேன். நீ எதை கண்டும் கலங்காதே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.